இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, இந்த கிளி இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல, வலிக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்த போகிறோம். ஒவ்வொரு இடத்துல இருக்கிற வலிக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுக்க போகிறோம். பொதுவாக காமனாக எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான, ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்ததே இல்லை, இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்றது மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு தோசைக்கல் வழக்கமாக வீட்டில் யூஸ் பண்ணுறதே போதும். இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண தோசைக்கல் இருந்தால் போதும். நான்ஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இரும்புக்கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் சேர்க்கலாம். சரிங்களா? அதில் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறது முன்னாடி நாங்கள் இப்போ கொடுத்துருக்க ஆயில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 5 சொட்டு எடுத்து போட்டுக்க வேண்டியது. இதில் அப்படியே டேரெக்டாக விட வேண்டியது. லேசாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பரவரமாக வச்சுக்க வேண்டியது. அப்படி வைக்க வேண்டியது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். அதிகமாக வச்சாச்சுன்னா இந்த கிளாத்து பிச்சுட்டு வந்துடும். அப்படி வந்தால் ஒன்றும் கவலை இல்லை, வேற ஒரு பனியன் கிளாத்தில் கவர் பண்ணிக்கலாம். இது உடனே டேமேஜ் ஆயிடுச்சுன்னு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கே பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தவறில்லை. ஸோ ஹீட் ஆனிச்சு, அப்படியே வச்சுக்க வேண்டியது. அதை எடுத்து ஒத்தனை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி மறக்கவே கூடாது ஒன்று என்னன்னாக்கா, இதை நம்ம கையில் தொட்டு பார்க்கணும். இப்படியோ அல்லது இப்படியோ தொட்டு பார்க்கணும். அந்த ஹீட் போதுமானதை உறுதி பண்ணிட்டு, இப்போ இப்படி இருக்குனாக்கா இங்கே வைக்கணும். எங்கே இருக்குதோ அங்கே எல்லா இடத்துல வைக்கணும். சூடு குறைஞ்ச அடுத்த செகண்டு எடுத்து மறுபடியும் வச்சிட வேண்டியது. ஒவ்வொரு முறையும் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆயில் 5 சொட்டு விட்டுட்டோம்னா அது போதுமானது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீட் பண்ணுறோம். வச்சுட்டு ஹீட் ஆனந்திருந்தோன்னே எடுத்துட்டு வந்து பார்த்துட்டு ஹீட் இருக்குதுன்றதை உறுதி பண்ணு. மொத்த ஹீட் எடுத்துடக்கூடாது. அதே சமயம் ஹீட் இருக்குதான்றதை உறுதி பண்ணிக்கணும். அந்த ஹீட்டு அவங்களுக்கு மேட்ச் ஆனதான்னு பார்த்துட்டு வச்சிட வேண்டியது. வச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ரொம்ப எளிதானது, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வணக்கம்.